தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு விபத்துகள் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் 412 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த 412 பேரும் கடந்த 13 மற்றும் 14 ஆகிய திகதிகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக ஜாக்கோட தெரிவித்துள்ளார். இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட 412 பேரில் 6 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த நோயாளர்களுள் 80 பேர் பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டை விட கடந்த வருடம் அதிகளவான இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி கடந்த வருடத்தில் மாத்திரம் 3,14,828 இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023 ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கையானது 5.8% அதிகமாகும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2023 ஆண்டில் 2,97,656 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூரிய மின்படலங்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு மின்சார சபை அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அனைத்து கூரை சூரிய மின்சக்தி படலங்களின் உரிமையாளர்களிடமும் மின்சார சபை இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கை மின்சார சபை வெளியிடும் குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் வீட்டின் கூரைகளில் உள்ள சூரிய மின் படலங்களை செயலிலிருந்து நீக்குமாறு மின்சார சபை கோரியுள்ளது. சூரிய மின் படலங்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு மின்சார சபை அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கை மின்சார சபை வெளியிடும் குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் வீட்டின் கூரைகளில் உள்ள சூரிய மின் படலங்களை செயலிலிருந்து நீக்குமாறு மின்சார சபை கோரியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்றைய தினம் அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் குறித்த தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்காளர்களுக்கான வாக்காளர் அட்டைகள் ஏற்கனவே அஞ்சல் திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சுமார் 250 உள்ளூராட்சி நிறுவனங்களில் திட்டமிட்டபடி மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அழைத்துள்ளது. கடந்த வாரம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய அரசு உத்தியோகத்தரான இளைஞன் மீதே தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்தது. கிளிநொச்சி சாந்தபுரத்தைச் சேர்ந்த அரசு உத்தியோகத்தரான இளைஞன் ஒருவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காரணமின்றி தன்னை தாக்கி கைவிலங்கிட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார். அதிவேகமாக செல்லும் வாகன சாரதிகளை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். புதிய தொழில்நுட்பம் கொண்ட வேகத்தை கணிக்கும் கேமராக்களை போலீசார் பயன்படுத்துகின்றனர். குறித்த கேமராவில் சாரதியின் புகைப்படம், வாகன எண் மற்றும் வேகத்தை நிகழ்நேரத்தில் படம் பிடிக்கும் இரட்டை கேமராக்கள் மற்றும் இரவு பார்வை தொழில்நுட்பம் ஆகிய அம்சங்கள் உள்ளன. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த கேமராவை கொண்டு இரவில் கூட 1.2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வாகனங்களை கண்டறிய முடியும். இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் நீதிமன்றத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்கான தெளிவான ஆதாரமாக செயற்படும் என கூறப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல விடயங்கள் நாளுக்கு நாள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவங்களோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில் ஆகியோர் பேசுபொருளாக மாறியிருக்கின்றார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்திப்பதற்கு குறித்த இருவரும் அனுமதி கோரிய நிலையில் அவரது சட்டத்தரணியை தவிர வேறு எவருக்கும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் உதயகமன் பில அவரது சடத்தரணியாக இணைந்து கொள்ளவுள்ளதாக கூறப்பட்டுள்ளதோடு ரணிலுக்கு தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறிருக்க இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ள பின்னணியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்குறித்த பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளை முடக்கும் நோக்கில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை கரையோர மற்றும் கடற்பரப்புகளில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் முகமாக கட்டைக்காட்டு கடற்பரப்பில் ஒளிப்பாய்ச்சி கடத்தொழிலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த 10 பேர் 4 படகுகளுடனும் உடைமைகளுடனும் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒரு படகு 3 பேருடன் சட்டவிரோதமான முறையில் இரவு நேரத்தில் அட்டைகளை அறுவடை செய்த போது கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். சாமாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளினியடி சந்தி பகுதியில் உள்ள சிகை அலங்கார கடையொன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு மேலாக இறந்த நிலையில் கதிரையொன்றில் அமர்ந்த நிலையிலே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த 50 வயது மதிக்கத்தக்க நபரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்தோடு குறித்த நபர் வாடகைக்கு சிகை அலங்கார கடையை நடத்தி வந்தவர் என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சமாந்துறை போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். குருநாகலை தம்புளை A6 வீதியில் நேற்று அதிகாலை வேளையில் கேப் ஒன்றும் எதிர்த்திசையில் வந்த முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி பின் இருக்கையில் அமர்ந்திருந்த இருவர் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி ஆகியோர் காயமடைந்து குருநாகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் கல்கரியாகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் 37 மற்றும் 43 வயதுடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்கு காரணமான கேப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் குடிபோதையில் வாகனம் செலுத்தியமையும் தெரிய வந்துள்ளது. பூச சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற சிறை அதிகாரியின் துப்பாக்கிச் சூட்டு கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்துக்கு தப்பி செல்ல முயன்ற போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் அன்னி பூபதியின் நினைவேந்தலுக்காக வெளிநாட்டில் பணம் சேகரித்த மூவருக்கு எதிராக அன்னி பூபதியின் மகள் சாந்தி முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த முறைப்பாடு நேற்று பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தியாக தீபம் அன்னை பூபதியின் 37வது நினைவேந்தல் எதிர்வரும் 19ஆம் தேதி அவரது சமாதியில் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் குறித்த நினைவேந்தலை முன்னிட்டு மனிதநேய செயற்பாட்டாளர்கள் சிலர் நோர்வே நாட்டில் இருந்து பணத்தை பெற்று விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கும் அன்னையின் திருவுருவப் படத்தை வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்வதற்கும் திட்டமிட்டுள்ளனர். அமைதியாக செய்ய வேண்டிய இந்த நினைவேந்தலை இவர்கள் அரசியலாக்கி லாபமடைய உள்ளதாகவும் இவ்வாறு செய்வதை நான் விரும்பவில்லை என்றும் அன்னை பூபதியின் மகள் சாந்தி தெரிவித்துள்ளார். நுவரெலியா பேருந்து நிலையத்திலிருந்து குறுகிய தூர பேருந்து வசதி இல்லாததால் பிற்பகல் நேரத்தில் பயணிகள் மற்றும் நுவரெலியா பிரதான நகருக்கு அன்றாடம் தொழில் நிமித்தம் வருபவர்கள் என பலரும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். மேலும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நீண்ட தூர பயண சேவைகளுக்காக நுவரெலியாவிலிருந்து விசேட பேருந்து சேவை இயக்கப்படுகின்ற போதிலும் நுவரெலியா பேருந்து நிலையத்தில் இருந்து குறுகிய தூர பேருந்து வசதி இல்லை என பயணிகள் குற்றம் சுமத்துகின்றனர். தற்போதைய அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உயிரிழப்பு கூட ஏற்படும் அபாயம் இருப்பதாக உடலியல் நிபுணர் வைத்தியர் நந்தன திக்மதுகொட தெரிவித்துள்ளார். எனவே நீண்டகால நோய்கள் உள்ளவர்கள் அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். சாதாரண மக்களும் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.